அரசு வேலைவாய்ப்பு வாங்கி தருவதாக மோசடி. யாரெல்லாம் இவர் மேலே புகார் கொடுத்தாங்களோ அந்த 2000 பேருக்கு மேலே அவங்க லஞ்சம் கொடுப்பது குற்றம்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போட்டு இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த கேஸை நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா? கண்டிக்குது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்திருக்கிறார், தண்டனை, அந்த தண்டனை பெற்ற குற்றவாளியை பாதுகாக்க நினைக்கிறது இந்த அரசு ஆதரவாக இருக்கிறது. பொன்முடி குற்றவாளி, நீதிமன்றத்திலே தீர்ப்பு. நீதிபதி கேட்கிறாரு, ஏப்பா ஒரு சீனியர் அமைச்சர் இப்படி பேசலாமா? நாமோ பட்ட இதை கேவலப்படுத்தி பெண்களை அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறார். உடனே திமுக என்ன பண்ணிச்சு? கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிடுச்சு. ஆனால் மினிஸ்டரா தொடர்றாரு. இப்போ காவல்துறை ஏன் பொன்முடி மேலே எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. தானாக முன் நீதிமன்றம் அந்த வழக்கை பதிவு செய்தது, எஃப்ஐஆர் போட சொல்லிச்சு. இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிறகு காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, பொன்முடி அந்த காலத்தில் பேசுனது தான் பேசினார், மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவர் பேசுனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் இந்த வழக்கை நாங்கள் அப்படியே கைவிடலாங்கிற யோசனையில் இருக்கோம். இந்த தொனியில் இன்றைக்கி அவங்க காவல்துறை அப்போ குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்கிறாங்க, தப்பு பண்ணுறவங்கள பாதுகாக்க நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக